வணக்கம். யார் பக்குவப்பட்டவன்? யார் ஞானம் பெற்றவன்? பக்குவம் என்றாலே ஞானம் பெற்றது நிலை. இந்த மனதாலும் உடலாலும் சுமந்து கொண்டு சொல்லாமுடியோட இருக்கிறவர்களாம் பக்குவப்பட்டவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். மனது பக்குவப்பட்டவர்கள், மனது ஜீரோ நிலையை அடைந்தால்தான் ஜீரோ, அதாவது மனது அந்த கடினத்தை கடந்து வெற்றிடமாக ஆனால்தான் பக்குவம் என்னும் ஞானம் உண்டாகிறது. இப்போ ரோட்டோரம் இருக்கின்ற ஒரு பாமரன் சின்ன தொழிலை இதை பண்ணிட்டு எளிமையாக இருக்கிற ஒரு பாமரனிடம் இருக்கும் பக்குவம் ஞானம் மற்ற இந்த சடாமுடிகளோ அவர்களிடம் கிட்டுவதில்லை. தோற்ற பொடிவை காட்டிக்கொள்வார்கள், அதுதான் அங்கே இருக்கிறது. தோற்ற நிலையை பார்த்து தோற்ற பொழிவு, அதோட ஒரு பேச்சு நிலையான ஒரு டைலாக், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் ஆன்மீகத்திலையும் யோகத்திலையும் ஞானத்திலையும் முழுமை பெற முடியாது. அது வேற விஷயம். அதில் முழுமை அடைவதில்லை. தோற்றப்பொழிவு அந்த நிலையை வைத்து கொண்டு பக்குவம் அடைய முடியாது. ஞானம் என்னும் பேரின்பத்தை அடைய முடியாது, கிட்டாது. மனம் ஒடுங்க வேண்டும், மனம் ஜீரோவாக இருக்க வேண்டும். அது நிறைய வாஞ்சி இருக்கு. உங்களுக்கு பேசுவதில் செருக்கு கடந்து பேசுவதில் இனிமை இருந்து பேசுவதில் மெய்நிலை இருந்து உண்மை நிலையாக இருக்கும்போது பக்குவ நோக்கு வரும். அதுதான் பக்குவம். அது அமைந்துட்டாலே முழுமையான ஞான நிலை தான். இந்த மன வெயிட்டில்